அது எப்படி சார் நீங்க வந்து ஒருத்தர ஃபோன்ல பேசும்போதே, அவங்க கையில என்ன பொருள் வச்சிருக்காங்க? ம். அவங்க கூட எந்தெந்த நபர்கள் டிராவல் பண்றாங்க? அப்படி நீங்க ஃபோன்லயே எப்படி நீங்க அத கெஸ் பண்றீங்க? அது வந்து எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆச்சரியமான ஒரு ஆமா சார். விஷயமா இருக்கு. நீங்க உங்க பக்கத்துல என்ன ம், உங்க வீட்ல அந்த ஒரு படங்கள் என்ன மாட்டியிருக்காங்க? ம். அத நீங்க எப்படி விஷுவலைஸ் பண்றீங்க? அது எப்படி அது? ஆமா சார். அது இயற்கையின் ஒரு அற்புதம் சார். இயற்கை தந்த வரம் வரம் எனக்கு. கடவுளின் வரம், இயற்கை தந்த வரம், கடவுள் தெய்வ கடாட்சம் பிளஸ் குரு கடாட்சம். இந்த 3ம் எனக்கு கடவுள் குடுத்த வரம் சார். நீங்க கேட்கும்போது மத்தவங்களுடைய பார்வையில ஒரு எல்லாருக்கும் சொல்லுவாரோ, ஃபோன் எடுத்தா எல்லாரும் சொல்லுவாரோன்னு ஒரு மைண்ட் செட் ஆயிடுது. ம். அப்படி இல்ல. யாருக்கு கிடைக்கணும் பேசும்போது யாருக்கு கிடைக்கணும் கடவுள் தீர்மானிச்சிருக்கிறார். நான் தீர்மானிக்கல. சொல்லும்போது இயற்கையா அது அருவி மாரி வரும் சார். ஒரு 10 பேர் சொல்லும்போது 7 பேருக்கு தான் கிடைக்கும். 3 பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்ல. இது நான் 10 பேருக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் கடவுள வேண்டுவேன். ஆனா கிடைக்க வாய்ப்பு இல்ல. 10 பேர்ன்னு சொல்ட்டா நான் கடவுள் ஆயிருவேன்ல. ம்ஹ்ம். சோ எனக்கு கடவுள் குடுத்த வரம் அதுதான். எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு என்னால 7 பேர இந்த ஜாதகத்தினால, ஜோதிடத்தினால திருப்திப்படுத்த முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு.